ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லைங்களா? இந்த மாதிரி எப்படி பண்ணுறது? அது இல்லாமல் இது வந்து ஒரு அறுசுவையுடன் கூடிய ஊறுகாய்ன்னு சொல்லலாம். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இதில் இருக்குது. இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அது வெறும் கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஓரளவு செவக்க ஆரம்பிக்கும் பொழுது 1 டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும். அப்போ 1/4 டீஸ்பூன் கடுகு, அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு இமீடியட்டாக வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஊறுகாய்க்கு நான் 1/2 கப் அளவு பூண்டு எடுத்திருக்கேன். உரித்த பூண்டு 1/2 கப். இதை இந்த மாதிரி குட்டி உரல் இருந்ததுன்னா அதில் போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை மாதிரி யூஸ் பண்ணி சுத்தியல் கூட இருந்ததுன்னா இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில், அடிகனமான கடாயில் 1/2 கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கணும். சிம்மிலேயே வச்சு பண்ணுங்கள். பூண்டில் ஈரப்பதம் இருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதே சமயம் சிம்லேயே இருக்கணும். இப்போது பூண்டு வந்து நல்லா வேகணும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நசுங்கிற அளவுக்கு வெந்திருக்கணும். நல்லா வெந்துடணும் இந்த எண்ணெயிலேயே. அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இந்த பூண்டை தனியாக எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம திருப்பி இதில் தான் சேர்க்க போகிறோம். பட் முடிந்த அளவுக்கு எண்ணெயை வடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கனாலும் அப்படி ஃப்ரை ஆன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. 1/2 கப் அளவு பூண்டுக்கு குட்டி லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். எலுமிச்சை அளவு புளி எடுத்துகிட்டு அது தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி அந்த புளி கரைசலை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கரைசலை இப்போ இந்த ஆயிலோடு சேர்க்கும்போது கவனமாக இருக்கணும். அது ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இப்போ தண்ணி ஊற்றும் போது நமக்கு கையில் ஆவிப்படும், பபிள்ஸ் வந்து அடிக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு இதிலேயே சேர்த்துறோம். ஏன்னா புளியில் வந்து தண்ணி இருக்கிறதுனால உப்பு கரைஞ்சிரும், வெறும் ஆயிலில் கரையாது. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. புளி கரைசல் வந்து திக்காகணும். அதில் பபிள்ஸ் எல்லாம் அடங்கி ஆயில் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பூண்டை இதோடு சேர்த்துக்கிறோம். இப்போ பூண்டையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த புளி கரைசலை வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா நமக்கு காரத்திற்கு தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறோம். இங்கே நல்லா கலர் வேணும்னா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டிங்கன்னா கலரும் கிடைக்கும், காரமும் கிடைக்கும். நல்லா இது கலந்ததுக்கப்புறமா 1/3 கப் அளவு எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துக்கிறோம். ஏன்னா புளி வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அதுக்காக நம்ம கூட எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துக்கிறோம். இப்போ எலுமிச்சை ஜூஸ் சேர்த்தாச்சு. அதில் விதைகள் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. விதைகள் இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது கசப்பான தன்மை வரும். ஸோ இப்போ கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம இந்த பொடித்து வச்சுருக்கிற பொடியும் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் கடைசியாக தான் சேர்க்கணும். ஸோ இந்த பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா கிளறிட்டு இந்த நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் சிம்லேயே வைங்க. அப்போ அந்த எண்ணெய், அந்த லெமன் ஜூஸ், அந்த பொடி எல்லாமே அந்த பூண்டுக்குள்ளே இறங்கும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் கடைசியில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் தான். இப்போது பொடித்த வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன். ஆர்கானிக் வெல்லமாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் வெல்லமுக்கு ஜஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி அதை பாகு மாதிரி காய்ச்சி, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கெட்டியாக காய்ச்சிட்டு, பாகுக்கு பதம் கிடையாது, இந்த மாதிரி கெட்டியாக காய்ச்சி அதை வடித்து இதோட சேர்த்துக்கலாம். ஆர்கானிக் வெல்லமாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக சேர்த்திடலாம். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு இமீடியட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி கிளறிட்டிங்கன்னா போதும். இன்கேஸ் தண்ணி மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஈரமே இல்லாத ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 2 monthsலேருந்து 6 months வரைக்கும் கூட இந்த ஊறுகாய் கெட்டு போகாது. நீங்கள் வெளியிலேயே வச்சு உபயோகப்படுத்தலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் கூட அதிகமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் வந்து இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கிறதுனால குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பூண்டு சாப்பிடாதவங்க கூட இந்த ஊறுகாயை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஊறுகாய் மாதிரி சாப்பிட்லைன்னா கூட தோசைக்கு அந்த மாதிரிலாம் லைட்டாக ஒரு தேங்காய் சட்னியோட ஒரு கார சட்னிக்கு பதிலாக இந்த ஊறுகாய் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ பூண்டு நமக்கு உள்ளே போன மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக எங்கள் சித்தியோட ரெசிபி. இந்த ரெசிபி கூட சித்தி தான் செஞ்சு காமிச்சாங்க.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஊறுகாய் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.